பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்ந்தார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இறை கிறிஸ்துவின் தன்மையான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையின் திருத்தூதர் புனித பர்னபாவின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. இன்னும் சொல்ல போமையானால், யூதாஸ் இழந்த நிலையிலே யாராவது ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இருவர் மத்தியில் ஒரு விதமான போட்டி மத்தியில் பர்னபா இவர்களது பெயரை எழுதி சீட்டை குலுக்கி எடுத்த போது மத்தியா என்ற பெயர் வந்ததால் அவர் அந்த 12 திருத்தூதர்கள் பட்டியலே வந்தார். இருப்பினும் இவரை ஒரு திருத்தூதராக திருச்சபை அங்கீகரிக்கின்றது. தொடக்க திருச்சபையிலே அதிகமான காரியங்களை செய்தவர். பறைசாற்றுவதன் வழியாக மட்டுமன்று, தன்னிடத்தில் இருந்து அனைத்தையும் விற்று பகிர்ந்து கொடுத்த ஒரு சிறப்பான புனிதர். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லும் போது அதை தொடர்ந்து ஒரு நிபந்தனை விதிக்கின்றார். நீங்கள் செல்லும் போது பணத்தையோ பொன்னோ வெள்ளியோ காசையோ இதையும் எடுத்துச் செல்லாதீர்கள். கடவுளின் சக்தி, கடவுளின் ஆற்றல், கடவுளின் அறிவு, கடவுளின் ஞானம்தான் உங்களை வழிநடத்தும். நீங்கள் எங்கெல்லாம் சென்று இடத்தை ஆஸ்வதிக்கின்றீர்களோ அந்த இடம் திருத்தலமாக, புனிதத்தை இயங்கக்கூடிய இடமாக மாற்றுவீர்கள். அவர்கள் சென்ற இடமெல்லாம் சொன்ன ஒரே ஒரு ஆசி உரை, வெளிப்படுத்திய வார்த்தை அமைதி உண்டாக்குக. இவைகளின் அடிப்படையில் நாம் நம்மையை கேட்டு பார்ப்போம். பர்னபாவை போல நாம் வந்து கொண்டிருக்கின்றோமா? இறை நற்செய்தி இடைவிடாமல் நாம் போதித்து வருகின்றோமா? குறிப்பாக அமைதியின் இல்லங்களையும் இருப்பிடங்களையும் நாம் நிறுவி வருகின்றோமா? இது போன்ற செயல்களை நாம் செய்து கொண்டிருந்தால் இந்த திருப்பலியின்படியாக, இந்த பர்னபாவின் வழியாக இறைவனுக்கு நன்றி நல்குவோம். ஒருவேளை நாம் அமைதிக்கும் இறையரசருக்கும் எதிரானவர்களை நாம் விதைத்துக் கொண்டிருந்தால், படிப்பினை கொடுத்து வந்தால், எதிர்பார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், கட்டுக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இறைவிடத்தில் மனமிருந்து படிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவிடமா வாழ்வை புது வாழ்வை புது வழங்குவராக.
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்பு பெற்று புனித பர்னபாவை பிற இனத்தாரே மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமூச்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியான் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 21 26 மற்றும் 13, இறைவசனங்கள் 1 3 முடிய. அந்நாட்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநிலம் மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மானாயின் சவுல் ஆகியோர் இறை வாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள்.
நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடை கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவர். நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடையே திரும்பி வரட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தும் உம்மை வேண்டுகின்றோம். இறை இனத்தாருக்கு நற்செய்தியினுடைய கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் விட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆழ்வதற்கும் திருமகனின் பிரதிநிதிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்
வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவளுக்கு இவையை மாறுபடமாக அவர் பாடுபடுபட கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அதை விட்டுதான் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தம் தந்தையாகி கடவுளுக்கு நன்றி கூறி வாழ்த்து பாடி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமளிப்புகிறது, உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்து இறப்பினை மீட்பினை பொறுத்து வாழ்ந்த நோக்கத்தை மீட்பு ஒப்படைக்கின்றோம். திருமண கூடிய முறைதான் ஏற்றுக்கொண்டு மக்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பகுதிகளுக்கு இவர் சமைச்சிருக்க வேண்டும் என தாழ்வு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி திறவை நினைப்புடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் பிச்சால், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் ஒரு திருவை அன்பு நிலைப்பெற செய்துள்ளனர். அப்பா பிதாவே, உயிர்த்தெழுந்த திருவகுழுந்தின் மூலம் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை விரக்கத்தில் நினைப்போது ஒரு திரும்பகோழில் நினைப்பிலுடன் எங்கள் அனைவர் மீது விரக்கமாயிரும். கடவுளின் கடித்தான தூய மரியா, அவருடைய கடவுளான புனித யோசிப்பு, புனித ஸ்நாபரிடப்பர், அப்போது புனித ஜூத்துதி தோமையார், புனித ஜேம்ஸ், புனித பர்னபர், நற்செய்தி புனித யோவான், புனித மத்திய, புனித லூகாஸ், முதல் மறை சாட்சியம் புனித ஸ்தேஃபான், பென்னாவின் புனித பேதுரு, பீட்டர் பேரபாட், புனித அல்போன்ஸ் கிரிகோரியஸ் மாரிகரால், புனித ஸ்திரான், புனித சின்னப்பர், புனித ஸ்திரான் ஏகத்திரான், புனித அந்தோனியார், புனித அமிர்தவசன ஆசீர்வாதப்பர், புனித அந்தோனியார் கிளாரின், புனித இக்னாசியோ லோயல், புனித இக்னாசியோ, புனித பிரான்சிஸ் சவேரியா, பிரான்சிஸ், புனித ஜான் மரி, புனித ஜான் பாஸ்கோ, புனித சாந்தோ, புனித ஜெரோம் மிலியான், ஜெர்பாரியோஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ், புனித ஜேசன் ஜூனியர், புனித இரண்டாம் ஜான், புனித மூன்றாம் யோவான், புனித ஜூனிய பிலிப், டிஸ்ட்ரிக்ட் சென்சஸ் பெனிசிலஸ், புனித தாமஸ் அக்வீனஸ், புனித பீட்டர் கேத்திகே, புனித வின்சென்ட், புனித வின்சென்ட் பால், புனித அன்னமரிமான், புனித எப்சான், புனித டாமினிக், புனித டாம்சால், புனித கத்ரின் சாவரா, புனித ஃப்ரீசியா, புனித கிரிகோரியஸ் மரிகழுதி, புனித அப்ரசமால் அரித்தமால், புனித பிரிபேத்துல், புனித பிளாஸ்டிகா, லீமல், புனித மாட், புனித பிலியோமர், புனித ஹெட், புனித ஹென்ரி, புனித பெரிந்த குமார், புனித கான்டெஸ்டோர், புனித புனித தெரேசமால், புனித ரீத்தமால், புனித ஃபாஸ்டினா, மார்கரெத்தமால், புனித மரியா முக்தினமால், புனித பத்தாம், புனித பத்ரேஷா, புனித பாதராபியோ, புனித ரினோடி, புனித செபாஸ்டியன், புனித அன்னமால், புனித ஜோாக்கிம், புனித லூயிஸ், புனித ஜெரட், புனித சீட், புனித ஃபெபியோலா, புனித பெர்னடெட், புனித லூயி, ஸ்வீன் விஜயத்தம்மாள், இவ்வுலகில் முகமுத்திரோடு புனிதராக நடைபெறும் நான் நிலையான வாழ்த்தோடமை கொடுக்கும் கிறிஸ்து வழியாக உம்மை புனிதேந்தவர் வருட உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய அப்பா பிதாவே, தூய ஆவியின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றதால் நினைத்து மன்றாடுவோம். வாழ்நாளில் அமைதியை கண்களிடம் என்றாடுவது எனக்கு உதவியாளர் பாப்பனை போது விடுதலை பெற்று யாதொரு குழப்பம் கலக்க மாற்றமாக நாங்கள் எதிர்நோக்கி பேர்ப்பு வாழ்வுக்காம் இவ்வின்பராகிய திருவருகை காவும் மகிழ்ச்சியும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று திருத்தூரோடு புனிதிரேன். எங்கள் பாவங்களை விரும்பினால் பலன் பாராமல் முது திரு அவை விசுவாச நம்பிக்கையும் கண்ணோக்கி முத திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் புனிதத்தையும் ஒற்றுமை தந்திரன் கொள்வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இறைவனே தெய்வீக அமைதி என்று எங்களோடு இருப்பதாக. வாழ்வை இறை அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நிலைப்பாழ்வில் பிணையானை திருவுணவை கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடியும் மறைப்பொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திரு தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிலை செய்த இறைவன் பர்னபாவின் புனித திருத்தூதரின் மாற்றுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலர் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. திருத்தூதருடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவியானவரின் ஆசீர்வாதமிருந்து பருகி பெருகி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.